இந்து மதம் அவ்வளவு பழமையான மதம். எவ்வளவு பழமையான மதம் என்றால் உங்களுக்கு ஆதாரத்தை தெரிவிக்க முடியாத அளவிற்கு பழமையான மதம். ஆனால் அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ராமன் வாழ்ந்ததற்கான ஆதாரங்கள் இருக்கிறது. ராமன் இலங்கைக்கு போன ஆதாரங்கள், சீதை எங்கெல்லாம் இருந்தாள் என்ற ஆதாரங்கள், அனுமன் எங்கெல்லாம் பறந்தான் என்ற ஆதாரங்கள், இத்தனை ஆதாரங்கள் வைத்துக்கொண்டு இன்னொன்று நேரு சொல்லும்பொழுது சொன்னார், சுதந்திரத்திற்கு முன்னால் 1935 சொன்னார், இந்து மதம்தான் இந்த நாட்டின் மதம். இந்திய மதத்தையும் இந்திய நாட்டையும் இந்து நாட்டையும் ஒரு கோட்டிற்குள் நாம் அடைத்துவிட முடியாது என்று சுதந்திரத்திற்கு முன்னால் சொன்னவர் பின்பு வாக்கு வங்கிக்காக தன்னை மாற்றிக்கொண்டார். அது மட்டுமல்ல, இன்றைய காலகட்டத்தில் இந்து தேசம் என்றால் இந்த இந்திய தேசம். பெரும்பான்மை மக்கள் இன்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்கிறது, முதலமைச்சர் சொல்கிறார், சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலராக இருப்போம். சிறுபான்மை மக்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் அப்படின்னா பெரும்பான்மை மக்களுக்கு பாதுகாவலர் இருக்க மாட்டீங்களா? இன்னொன்று சொல்கிறேன், பெரும்பான்மை மக்களின் பரந்த மனப்பான்மையினால தான் சிறுபான்மை மக்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். பெரும்பான்மை மக்கள் எல்லாம் திரண்டு எழுந்தால் உங்களைப் போல துவேஷத்தோடு நடந்து கொண்டால் நிச்சயமாக அது பிரச்சனையாகும். ஆனால் நிச்சயமாக பரந்த மனப்பான்மை கொண்டவர்கள் பெரும்பான்மை மக்கள். அதனால்தான் அவர்களையும் அரவணைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அங்கே மசூதியே கட்ட முடிந்தது. ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள திருப்பரங்குன்றத்தில் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னால் மசூதி கட்ட முடிகிறது என்றால் அதுவும் இந்துக்களின் பரந்த மனப்பான்மை என்பதை முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.